இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டரா வரேன் நான். எனக்கு மல்டி கேப் அட்வான்டேஜ். ஏன்னா அவன் எப்பயுமே நமக்கு தெரியும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல கொஞ்சம் ஜாஸ்தி பணம் பண்ண முடியும்ட்டு. 50% மினிமம் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல இருப்பாரு. மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபேவரா இருந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபண்டு கிட்டத்தட்ட 7000மோ 8000மோ இது 9000 இருந்தாங்க நெட் அசெட்ஸ் வேல்யூ. 22, 23, 24, 25 இப்போ வரும்போது 45 அப்படியே 3-4 டைம்ஸ் அவங்களோட ஏஎம்ஏ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் ஆவரேஜ் மார்ஜினலைசேஷன் அந்த ஃபண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனியா சின்ன சின்ன கம்பெனியா இதுதான் ஆவரேஜ் மார்ஜினலைசேஷன். இவங்க ஆவரேஜ் மார்ஜினலைசேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி இருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் வணக்கம் பிளான் வித் பார்த்தா நேயர்களே. இதுக்கு முன்னாடி பிளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல பராக் பாரேக் பிளெக்ஸி கேப் ஃபண்டை பத்தி நம்ம சேனல்ல ஒரு ரிவ்யூ போட்டிருந்தோம். அப்ப கீழே நிறைய பேரு இதே மாதிரி தொடர்ந்து ஃபண்ட் ரிவ்யூஸ் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மல்டி கேப் ஃபண்ட். தொடர்ந்து பல வருஷங்களா நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு இருக்க ஒன் ஆஃப் த டாப் பெர்ஃபார்மிங் மல்டி கேப் ஃபண்ட் நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட். வணக்கம் சார். வணக்கம் மோகன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய டவுட், ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் மல்டி கேப்புக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ மல்டி கேப்புக்கும் ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் என்ன? ஃப்ளெக்ஸி கேப்னா என்னன்னு பார்க்கலாம். ஃப்ளெக்ஸி கேப் வந்து ஃபண்ட் மேனேஜரோட டிஸ்கிரிப்ஷன்ல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எங்க வேணா அவர் மாத்திக்கலாம். மார்க்கெட்டை பத்தி ரொம்ப பயமா இருந்துன்னு வச்சுக்கோங்க. அவர் 60%, 70%, 80% லார்ஜ் கேப்ல இருப்பாரு. ஒரு 5% ஸ்மால் கேப்ல வச்சுக்கிறாரு, ஒரு 10% மிட் கேப்ல வச்சுக்காரு. இப்படி வச்சுப்பாரு. 80க்கு 85, 10, 5ன்னு வச்சுப்பாரு. ஓகே. சில ஃபண்ட் மேனேஜர் அப்ராட் ஃபண்ட்ஸ்லயும் போடலாம். எங்க வேணா அது அந்த இதுல இருந்துக்கணும். இப்போ பராக் ஃப்ளெக்ஸி கேப்னா அவருக்கு ஆல்ரெடி மேண்டேட்ல இருக்கு. மேண்டேட்ல இல்லாத ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே ஓகே. மேண்டேட்லயே அவங்க கொடுத்துருக்கணும். சோ சில ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சார் அது வந்து ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ல போட்டுருவாங்க. ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் லான்ச் பண்ணும்போது அதுல போட்டுருவாங்க. சரி சரி சரி. சில ஃபண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல கம்மியா வச்சு மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல ஜாஸ்தி வச்சிருக்காங்க. இது ஃப்ளெக்ஸி கேப்போட ஆப்ஷன். அது ஃபண்ட் மேனேஜரோட கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன். ஆனா மல்டி கேப் அப்படி கிடையாது. இட்ஸ் a defined சப்ஜெக்ட். அவங்க என்ன சொல்றாங்க, மல்டி கேப் அப்படின்னா செபி என்ன சொல்றாங்க, 100 ரூபாய் இருந்தா 25 ரூபாய் லார்ஜ் கேப், 25 ரூபாய் மிட் கேப், 25 ஸ்மால் கேப் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும். மீதி 25 ரூபாய் எங்க வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃப்ளெக்ஸி கேப்ல ரிஸ்க் கம்மியா, மல்டி கேப்ல ரிஸ்க் கம்மியான்னு கேட்டா ஃப்ளெக்ஸி கேப்ல தான் ரிஸ்க் கம்மி. ஏன்னா அவனுக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது. டக்குன்னு எல்லாமே லார்ஜ் கேப்ல கூட நாளைக்கு மூவ் பண்ணிடலாம். எங்களுக்கு விதிகள் கிடையாது, உங்களுக்கு இருந்தால் மீறப்படும் அப்படின்ற. சோ அதனால அவங்க மாறி போயிடலாம். சோ அதனால இந்த மல்டி கேப். சோ இப்போ மல்டி கேப் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டரா வரேன் நான். எனக்கு மல்டி கேப் அட்வான்டேஜ். ஏன்னா அவன் எப்பயுமே நமக்கு தெரியும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல கொஞ்சம் ஜாஸ்தி பணம் பண்ண முடியும்ட்டு. சோ அதனால அவர் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி he can increase. 50% மினிமம் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல இருப்பாரு. மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபேவரா இருந்துன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா 25 ரூபாய் எடுத்து போய் போடுவாரு. ஓகே ஓகே. சோ அந்த ஆப்ஷன் இருக்கு தான் the difference between flexi cap and multi cap. ஓகே. அந்த எக்ஸ்ட்ரா 25 அவர் இந்த மூணுத்துல எது மேல வேணா போட்டுப்பாரு. எங்க வேணா போட்டுப்பாரு. ஓகே ஓகே. எப்படின்னா பல்லாங்குழியில ஒரு 3 ஓட்டை இருக்கு, கையில இருக்கிற காசை எங்க வேணா போட்டுட்டு பாக்கி இருக்கிற காசை வெளியில வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் இந்த வெளியில இருக்கிற காசுல இந்த 3 ஓட்டைக்குள்ள எதுல வேணா அவர் போட முடியும் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் அவருக்குள்ள இருக்கு. இந்த ஃபண்டை பத்தி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 5 இயர் ரிட்டர்ன்ஸ் நான் பாக்குறேன் 28.56 இருக்கு. 3 இயர் ரிட்டர்ன் 23.33, 20+ அப்படின்றது இவங்களுடைய லாஸ்ட் 5 இயர்ஸ் உடைய ஒரு ஹேபிட்டாவே இருக்கு. அண்ட் ஆல்பா அப்படின்னு பார்த்தா 3 இயர் ஆல்பா 7.89. சரி, எப்படி இப்படி கன்சிஸ்டன்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தர முடியுது? இல்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிப்பான் வந்து 16, 17, 18, 19 மோசமான ஒரு ஃபண்ட் கேட்டகரியில தான் அவங்க இருந்திருக்காங்க. 16ல அவங்க ரேங்க் பார்த்தா 50 out of 50. 17ல பாத்தீங்கன்னா அவங்க 12 out of 51. திருப்பி 19ல 11 11 out of 46. திருப்பி 20ல பாத்தீங்கன்னா 49 out of 50. திருப்பி 21ல 66. அதுக்கு அப்புறம் தான் தேவ் கம்ப்ளீட்லி ஸ்கேல்ட் அப். வந்து கன்சிடென்ட்டா மாத்திட்டாங்க. மேனேஜர் சேஞ்ச் ஆனது அந்த மாதிரி ஸ்டைல். ஏன்னா பிகாஸ் ரிலையன்ஸ்ல இருந்து நிப்பானுக்கு மாறினதுல நிப்பான் வேற ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருப்பாங்க. எல்லா ஃபண்ட்ஸ்லயும் வந்து நிப்பான் ஜப்பான் கம்பெனி, அவங்க ஒரு ப்ராசஸ் ஓரியன்டா வச்சிருப்பாங்க. ப்ராசஸ் ஓரியன்டட் இன்வெஸ்ட் பண்ணும்போது நிப்பான் நிறைய ஃபண்ட்ஸோட பேட்டர்னே கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. சோ அது ஒண்ணு சேஞ்ச் ஆயிருக்கு. பட் நிப்பான்ல ஒன்னே நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு பேர் பி எல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல. நிப்பானோட மல்டி கேப்போட பி பாத்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கும். 29 இருக்கும். மிட் அண்ட் ஸ்மால் கேப்போட மிட் கேப்போட ஆவரேஜே 20, 22 இருக்கும். இப்ப மிட் கேப்பே 26, 27ல இருக்கு. ஸ்மால் கேப் 32, 33% அப்படி போகும் பி. ரெண்டோட ஆவரேஜ் கிட்டத்தட்ட இருக்காங்க. ஏன் இவங்க 29 இருக்காங்க? பிரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க. ப்ரெஷர் கன்சூமர் டிஸ்கிரிப்ஷன்ல இவங்க வந்து
ஃபண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ம். அந்த ஃபண்ட்ஸோட சில ஃபண்டோட பி சொல்றேன். அப்போ உங்களுக்கு அந்த ஃபண்டோட என்ன மாதிரி அந்த பி மாறுது அப்படின்னு பாருங்க. ம். சின்ன சின்ன ஸ்டேக் தான் 1% 2% தான் எடுத்து வச்சிருப்பாங்க. ம். ஆனா இந்த நைக்காவோட கம்பெனி பேர், இந்த ஒரு கம்பெனி இருக்கு அவங்க ம். FSN e-commerce அப்படின்னு இருக்காங்க. அவங்களோட தான் அதுல இருக்காங்க. ம். அவங்களோட பிரைஸை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க 700 800 இருக்கு அவங்களுக்கு. ம். கரெக்டா சொல்றேன் பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட 800 கிட்டத்தட்ட இருக்காங்க அவங்களோட PE. ம். அப்போ அந்த மாதிரி பட் எக்ஸ்போஷர்னு பார்த்தா 1 or 2%. 1 or 2% தான் இருக்கும். இட்டாச்சி எனர்ஜி பார்த்தா ஹை PE ரேஷியோ வச்சிருப்பானுங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் ஹை PE ரேஷியோ. அப்புறம் வந்து விஷால் மெகா மார்ட் கன்சூமர் தான், அது கன்சூமர் ஸ்டேபிள்ஸ் அவங்க தான் 100%. இப்போ என்ன ஆகும், இப்போ இது FSN e-commerce நைகா எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் 840 லாஸ்ட் மந்தோட பிரைஸ் ஏர்னிங் 840 100 150ல இருந்து ஆவரேஜ் வந்து 29 போயிடும். இப்போ 2-3 ஸ்டாக்ல அவங்க பெட் எடுத்ததுனால இப்போ நைக்கால பாத்தீங்கன்னா 1.22% தான், 839%. சார் பட் ரிட்டர்ன்ஸ் வரும்போது PE பத்தி நம்ம worry பண்ணிக்க வேண்டாம். இல்ல அப்படி இல்ல, திடீர்னு 2 குவார்டர் ரிசல்ட் சரியில்லைன்னா அடின்னு அடிச்சு அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ரிசல்ட் படுத்தாலே அந்த ஸ்டாக் எல்லாம் அடிச்சிருவான். அப்ப என்ன ஆகும், உன்னோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இவங்க என்ன நினைப்பாங்க, ப்ராபப்லி கன்சூமர் டிஸ்கிரிஷனரி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா GST எல்லாம் கட் பண்ணிருக்காங்க, அதனால துணிஞ்சு கூட அவங்க அதை ஹோல்ட் பண்ணிருக்கலாம். GST கட் பண்ணா கன்சூமர் பேட்டர்ன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ அவனோட ஏர்னிங்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதனால ரேஷனலைசேஷன் ஆஃப் GST பத்தி சொல்றீங்க. ரேஷனலைசேஷன் ஆஃப் GSTனால கன்சூமர் டியூரபிள்ஸ் கொஞ்சம் கன்சூமர் டியூரபிள் டிஸ்கிரிஷனரிஸ் இதெல்லாம் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால அவன் வச்சிருக்கான். பட் ஆனா நீங்க இது செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் பாத்தீங்கன்னா என்ன செக்டார் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிட்டத்தட்ட 27% வச்சிருக்கான். கேட்டகரி ஆவரேஜ் 24.31. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் எடுத்தீங்கன்னா 18 இருக்கான், இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 14, கேட்டகரி ஆவரேஜ் 14. கன்சூமர் டிஸ்கிரிஷனரி இவன் 17ல இருக்கான், இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 12. எனர்ஜில இவன் கிட்டத்தட்ட 9.7 5.75. இதெல்லாம் என்ன நம்ம செக்டார் சொல்றோம்னா, இப்ப டாரிஃபை பத்தி நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் டொமஸ்டிக் கன்சம்ஷன் ஓடிது. அப்ப டொமஸ்டிக் கன்சம்ஷன் நோட்டி ஓடிச்சுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை கம்மியாயிடும்ல. as long as இந்தியா இன்ஃப்ளேஷன் இருக்கு, கையில காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேட் இன் இந்தியா ஸ்பெண்ட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு தீம் போட்டாங்கன்னா என்ன ஆகும், எல்லாம் தேவை. அப்போ இவனுக்கு வந்து இந்த டாரிஃபால பெரிய இம்பாக்ட் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. ஏன்னா ஒன்னே இவன் ஹெல்த் கேர் 9% இருக்கான், அது ஒண்டிதான் கொஞ்சம் இவனுக்கு ஒரு இம்பாக்ட் வரலாம். திடீர்னு நாளைக்கு ஹெல்த் கேருக்கு ஏதாவது டாரிஃப் போட்டாங்க பிரச்சனை ஆச்சுன்னா இருக்கலாம். பட் ஃபார்மா இவனுக்கு கொஞ்சம் 8% கிட்டத்தட்ட ஃபார்மா நல்லா ரேலி இருந்தாலும் இவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம் ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வரதுக்கு. பை அண்ட் லார்ஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலையன்ஸ் கேபிட்டலா இருந்ததுல இருந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்தது. நிப்பானா மாரணத்துல இருந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்சஸ் ஆஃப் தி ஃபண்ட் ஸ்டார்டட் இம்ப்ரூவ். ஸ்டேக் எப்படி சார் ஓவரால் அக்விசிஷன்? கம்பெனி தான கம்ப்ளீட் பை அவுட் தான. ஓகே. அனில் மூவ் ஆயிட்டாரு, இவங்க வாங்கிட்டாங்க, அப்படியே மூவ் அவுட் ஆயிடுச்சு. சரி. சோ அதனால இவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு இவங்களுக்கு. ஏன்னா ப்ராசஸ் ஓரியன்டட், அதனால ப்ராசஸ் ஓரியன்ட் இருக்கும்போது இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால நிப்பான் மல்டி கேப் கொஞ்சம் சைஸ் பெருசு. நீங்க பாத்தீங்கன்னா 45,000 கோடி ஒரு ட்ரெண்ட் சொல்றேன் பாருங்க. 2016ல இந்த ஃபண்ட் கிட்டத்தட்ட 7,000 8,000 இது 9,000 இருந்தாங்க நெட் அசெட்ஸ் வேல்யூ, ஃபண்டோட வேல்யூ. இப்ப 9,000ல இருந்து 10,000 போச்சு. 10,000 2-3 வருஷம் கிட்டத்தட்ட 10,000ல இருந்தாங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா 17 18 19 கிட்டத்தட்ட இவங்க 10,000ல இருந்தாங்க. 20ல பார்த்தா இறங்கிட்டாங்க 8,500 crore இவங்களோட AUM. அங்கேருந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 21ல கிட்டத்தட்ட அவங்க 11,000 crore, 22 23 24 25 வரும்போது 45,000 crore. அப்படியே 3-4 டைம்ஸ் அவங்களோட AUM இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் இப்போ பப்ளிக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாக்குறாங்க. சோ மல்டி கேப் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கு. ஏன்னா ரெண்டாவது மிட் அண்ட் ஸ்மால் கேப் ரேலி ஆனதுனால அது கொஞ்சம் AUM ஹெல்ப் பண்ணிருக்கோம். மிட் அண்ட் ஸ்மால் கேப் ரேலி இருக்கும்போது 50% மேல இருக்கான் இல்லையா, அது ஒரு ரேலியா இருக்கும். பட் இருந்தாலும் இன்ஃப்ளோ கொஞ்சம் வருது. இன்ஃப்ளோ ஒரு ஃபண்டுக்கு வந்ததுனால அந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜருக்கு எப்பயுமே ஸ்ட்ரென்த். ஏன்னா ஏதாவது ஒரு பேட் ஸ்டாக் ஆவரேஜ் பண்ணலாம், இல்ல அந்த ஸ்டாக் பேட்னா அந்த ஸ்டாக்கை வித்துட்டு ஃப்ரெஷ் பணத்தை எடுத்து வாங்கலாம். இல்ல அந்த ஸ்டாக் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் டர்ன் அரௌண்ட் ஆகுது அப்படின்னு அவசரப்பட்டு விற்க தேவையில்லை. ஃப்ரெஷ் பணத்துல இவர் பிடிச்ச ஸ்டாக்ஸ்ல வாங்கிக்கலாம். நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் மாட்டிக்கிறது என்னன்னா, அண்டர் பெர்ஃபார்ம் வரும்போது ஃப்ளோ வராது. அவருக்கு முடியல அந்த ஸ்டாக்கை விற்க வேண்டியதாயிடும். அவருக்கு தெரியும் 6 மாசம் 1 வருஷத்துல இந்த ஸ்டாக் போகும், 1.5 வருஷத்துல இந்த ஸ்டாக் ஷோரா பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டா வரும் தெரியும். ஆனா அவர்கிட்ட ஃப்ளோ இல்ல, ரிடம்ஷன் பிரஷர் வந்தா அது விற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். சோ இவருக்கு ஃப்ளோவும் இருக்கு, ஏறுறது இருக்கனால ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க. அசெட் சைஸ் பெருசா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்காங்க. சோ அதனால இவங்களுக்கு இப்ப இந்த டாரிஃபோட பிரச்சனையும் உங்களுக்கு கம்மியான, பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் தி செக்டர் டொமஸ்டிக் ஓரியன்டட் தீமா இருக்கு. பினான்சியலா இருக்கட்டும், ஹெல்த் கேரா இருக்கட்டும், கன்சூமர் டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், எனர்ஜி,
எல்லாமே வந்து டொமஸ்டிக் கன்சம்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால அதை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் இல்லை. அதனால நிப்பான் மட்டும் இது வந்து மல்டி கேப் வந்து ஓரளவுக்கு சேஃப் பெட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கு நம்மளுக்கு. அதாவது பீட்டா தான் அந்த ஃபண்டோட வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்றோம். பீட்டாவும் இவங்க கம்மியா தான் இருக்காங்க. அவங்க பியர்ஸை கம்பேர் போது 0.8 0.82ல இருக்காங்க. ஸோ இப்போ பீட்டா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால இந்த ஃபண்டு நீங்க ஓரளவுக்கு ஹோல்ட் பண்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க இந்த ஃபண்டை இந்த மாதிரி ஒரு ஃபண்டா நம்ம ரிவ்யூ பண்ணி சொல்றோம். பிரைஸ் டு புக் சொல்லுவோம். எப்பயுமே பிரைஸ் டு புக் 2.5 இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா ஸ்டாக்குக்கு இவங்களோட ஆவரேஜ் வந்து பிரைஸ் டு புக்கே 4.18 இருக்கு. பட் எல்லாத்தையும் தாண்டி ஒன்னே நம்ம சொல்லுவோம் ஆவரேஜ் மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்றோம். ஆவரேஜ் மார்க்கெட் அந்த ஃபண்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனியா சின்ன சின்ன கம்பெனியா, இதுதான் ஆவரேஜ் மார்க்கெட்டைசேஷன். இவங்க ஆவரேஜ் மார்க்கெட்டைசேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி இருக்காங்க. சோ தட் மீன்ஸ் இவங்க வச்சிருக்க லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இல்ல வச்சிருக்க லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸ். ஏன்னா HDFC வச்சிருக்காங்க, ICICI வச்சிருக்காங்க, ரிலையன்ஸ் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்க 1ல இருந்து 10 வரைக்கும் நீங்க பாக்குற கம்பெனில ஆல்மோஸ்ட் 30 to 40% இவங்க அப்படி இல்ல. HDFC பேங்க்ல 5% தான், ஆக்சிஸ் 3.75, ஆக்சிஸ் ICICI 3.55, ரிலையன்ஸ் 3 இப்படிதான் வச்சிருக்காங்க. பர்சன்டேஜ் கம்மியா வச்சிருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க. அது வந்து போர்ட்ஃபோலியோ சப்போர்ட் பண்ணும். மிட் அண்ட் ஸ்மால் கேப் வச்சு தேர் ட்ரைங் டு ரேலி. ஒரே ஒரு கன்சர்ன் இதுல என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன்னா மிட் கேப் வேல்யூஷன்ஸ் ஆர் ஹை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோட மிட் கேப் எக்ஸ்போஷர் கிட்டத்தட்ட 30 to 33% இருக்கு. அது ஒரே ஒரு கன்சர்ன் தான் எனக்கு. ஏன்னா மிட் கேப்ல வேல்யூஷன்ஸ் ஹையா இருக்கும்போது இவங்க 32% 33% இருக்காங்க. ஃபர்தர் மிட் கேப் வேல்யூஷன்ஸ் ரொம்ப எரோட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வரலாம். சோ இல்ல மிட் கேப் திருப்பி பவுன்ஸ் ஆயிடுது. ஏன்னா பிகாஸ் நாங்க மிட் கேப்ல லீடர்ஸ் தான் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங் பவர் இருக்கும். சோ திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணோம், காஸ்ட் கூட இன்வெஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரைஸ் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் ஒன்லி லீடருக்கு தான் இருக்கும், கீழே இருக்கவங்கள்ட்ட இருக்காது. சோ அதுல ஒரு நாள்ல இவங்க சப்போர்ட் ஆகி போகலாம். பட் பை அண்ட் லார்ஜ் நீங்க லாஸ்ட் 4-5 வருஷமா கன்சிஸ்டன்சி இருக்கு, பீட்டா கம்மியா இருக்கு, பிரைஸ் ஏர்னிங் ஹையரா இருக்கு. மிட் கேப் கூட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்காங்க. 26 தான் ஆவரேஜ் மிட் கேப், இவன் 29ல இருக்கான். பிகாஸ் கன்சூமர் ஸ்டேபிள்ஸ் இந்த ஸ்டாக்ல இருக்கிறதுனால இவனோட பி ஏறி இருக்கலாம். பை அண்ட் லார்ஜ் கம்பேர் பண்ணும்போது ஃபண்ட் இஸ் குட் டு லுக் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை நான் பாக்குறேன். இது குட் டு லுக் அப்படின்றத இப்படி எடுத்துக்கலாம். நிப்பான் கண்டிப்பா நிப்பான் அப்படின்ற அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஃபண்டு எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ஃபண்டா இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, அகைன் இட் இஸ் அ ரிவ்யூ மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டை எடுத்து A to Z அதனுடைய ஹோல்டிங்ஸ், அதனுடைய ரிஸ்க், அதனுடைய ஃபண்ட் மேனேஜர் சைக்காலஜி, இப்படியெல்லாம் நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் போடலான் இருக்கோம். ஸோ தமிழில் இந்த மாதிரி பண்ணுற சேனல்ஸ் எனக்கு தெரிஞ்சு எத்தனை இருக்காங்கன்னு தெரியல, விரல் விட்டு கூட எண்ணிடலாம். ஒரு குவாலிஃபைடு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மற்றும் ஆம்பி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வாயிலாக இந்த மாதிரி ஃபண்ட் ரிவ்யூஸை நீங்கள் கேட்கறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரி ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் சேனல்ஸ் தமிழில் இருக்கும் பொழுது அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஆம்பிளிஃபை பண்ணால் உங்களோட கம்யூனிட்டியை ஒரு நாலேஜ் பேஸ் கம்யூனிட்டியாக உருவாகும். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு பிளான் வித் பார்த்தா யூடியூப் சேனல். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், பார்ட்னர் myassetconsolidation.com, சைனிங் ஆஃப். மீண்டும் ஒரு சுயான வீடியோவில் மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.